மிதுனம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த பாதைகள் மூலமாக குழந்தைகளின் முடிவால் ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாக ஐந்தாவது வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானம் ஆகும். இந்த 5ஆம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரமோ அல்லது 5ஆம் அதிபதி பலவீனம் அடையும் போதோ பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மிகவும் செல்லமாகவும் அவர்களின் எதிர்காலத்திற்காக பல தியாகங்களை செய்தும் வளர்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்களின் விருப்பத்திற்கு மாறாக உங்களை கலந்தோசிக்காமல் எடுத்த சில தன்னிச்சையான முடிவுகள், அது படிப்படியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அல்லது அவர்களின் காதல் திருமணமாக இருக்கட்டும், உங்களை நிலைகுலையே செய்திருக்கும். நாங்கள் இவர்களுக்காகவோ இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்ற ஏக்கம் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கும். பிள்ளைகளின் பிடிவாத குணம் உங்களை சமுதாயத்தை தலைகுனிய வைத்து போன்ற தற்காலிக அதிர்ச்சியை தந்திருக்கிறோம். நீங்கள் குழந்தைகளோட முடிவு ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாகவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஏன்னா பிள்ளைகள் உங்களுக்கு மன உளைச்சலுக்கு இப்போ நிறையவே ஆளாக்கியிருப்பாங்க. அது மட்டும் நம்ம எதிர்காலத்திற்கு பல தியாகங்களை செய்து வளர்த்திருப்பீர்கள் நீங்கள். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் இருந்திருப்பார்கள். உங்களை பெற்றோருடன் ஏற்பட்ட மனதூரம் காரணமாக 4ஆம் வீடு தாயையும் 9ஆம் வீடு தந்தையும் குறிக்கும். இந்த இடங்களின் அதிபதிகள் 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் மறையும் போது அல்லது பாப கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது பெற்றோர் பிள்ளைகள் உறவில் ஒரு பெரிய விரிசல் விடும். நீங்கள் பெற்றோர்கள் மீது எவ்வளவுதான் பாசம் வைத்திருந்தாலும் தலைமுறை இடைவெளி காரணமாகவோ அல்லது சில சொத்து விஷயங்கள் காரணமாகவோ அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு மன ரீதியான தூரம் ஏற்படுத்தியிருக்கலாம். நீங்கள் செய்யும் நல்ல விஷயங்கள் கூட அவர்களின் கண்ணுக்கு தவறாக தெரிந்திருக்கலாம். அல்லது உங்களை விட மற்ற உடன் பிறந்தவர்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது போல் உங்களுக்கு தோன்றி உங்கள் மனம் புண்பட்டிருக்கலாம். இந்த மனஸ்தாபம் உங்களை பெற்றவர்களிடமிருந்து தள்ளி வைக்க செய்திருக்கும். இது உங்கள் உள் மனதில் ஒரு ஆறாத வடுவாகவே இருக்கும். உங்களுடைய பெற்றோர்களுடன் நீங்கள் ஏற்பட்ட மன கஷ்டங்களுக்காகவே. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்திருந்தாலும் உங்கள் பெற்றோர்களுக்கு அவர்கள் உங்கள் மீது ஒரு இடைவெளியை அந்த காரணமாகவோ இல்லை சில சொத்து விஷயங்கள் காரணமாகவோ உங்களுக்கும் இடையே ஒரு மன ரீதியான தூரம் ஏற்பட்டிருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும். உறவினர் அரசியலால் ஏற்பட்ட பிரிவுகள் காரணமாக உங்களின் 3ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடு பாதிப்படையும் போது உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றிய தவறான வதந்திகள் பரப்பப்படும். சொந்த பந்தங்கள் ஒன்று கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கூட உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் நடந்திருக்கும். உங்களை முன்னேற விடாமல் தடுக்கவும் உங்கள் குடும்ப புகழை பெடுக்கவும் உறவினர்களை சதி திட்டங்களை தீர்த்தி இருப்பார்கள். ஒரு சிறிய விஷயங்களை பெரிதாக்கி ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் உங்களை ஒதுக்கி வைக்கும்படியான சூழ்நிலையை இந்த உறவினர்கள் தந்திரங்கள் உருவாக்கியிருப்பார்கள். இதனால் பல நெருங்கிய சொந்த பந்தங்களை விட்டு நீங்கள் பிரிந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தியிருக்கும். பகைவன் வெளியில் இல்லை, சொந்த பந்தங்களுக்குள் தான் இருக்கிறான் என்பதை ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். உங்கள் உறவினர்களை உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு வேலைகளை செய்திருப்பார்கள் என்று கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். சொந்த பந்தங்கள் ஒன்றாகி கூட சுப நிகழ்ச்சியில கூட உங்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் நடந்திருக்கும். உங்களை முன்னேற விடாமல் எப்படி தடுக்கலாம் என்று உங்கள் குடும்ப புகழை கெடுக்கிறதுக்காகவே சதி திட்டங்களை உங்கள் உறவினர்களை தீட்டியிருப்பார்கள். சொத்து பங்கீட்டில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக மிதுன ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானமும் பூமி காரணமான செவ்வாயும் பலம் இழக்கும் போது பூர்வீக சொத்துகளிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துகளிலோ வில்லங்களும் கெஸ்கல்களும் தேடி வரும். நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து பங்கீட்டில் உடன் பிறந்தவர்களோ அல்லது பங்காளிகளோ தங்களது சாதகமான சட்டங்களை வளைத்து உங்களை ஏமாற்ற பார்த்திருப்பார்கள். வாய்வார்த்தையாக பேசியது எதுவுமே நடக்காமல் சொத்து பிரச்சனை நீதிமன்ற படிகள் வரை உங்களை இழுத்து சென்றிருக்கும். முறையான ஆவணங்கள் இருந்தோ கிரகங்களின் சாதகமற்ற நிலையால் உங்கள் கைக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கை நிலவி போயிருக்கலாம். அல்லது அதற்காக பெருமளவு பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு பெரிய மன உளைச்சலையும் பொருளாதார முடக்கத்தையும் தண்டிருக்கும். ஏன்னா உங்க சொத்து பங்கீட்டிலேயே ஏற்பட்ட சிக்கல் எப்படின்னா உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும், ஏன் உடன் பிறந்தவர்கள் இல்லை பங்காளிகளை உங்களுடைய நில பங்கோ இந்த மாதிரி சொந்துக்கள் இல்லை உங்களுக்கே தெரியாமல் அவர்களும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பார்கள். அது காரணமாக நீங்க நீதிமன்ற பணிகள் வரை இழுத்து சென்றிருக்கும். இதுவரை கடந்த காலங்களில் இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நீங்கள் மறக்காமல் நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மிதுனம் ராசி நேயர்களே, இனி வரும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கணவன் மனைவி மனம் திறந்து பேசுபவர்கள். தம்பதியத்தில் மலரும் அனோன்யம் கடந்த காலங்களில் வேலைப்பளு காரணமாகவோ அல்லது சில தேவையற்ற தவறான புரிதல்களாகவோ கணவன் மனைவி உங்களுக்கு இடையே ஒரு சிறிய இடைவெளி அல்லது மௌன யுத்தம் நடந்திருக்கும். ஆனால் தற்போதைய கிரக நிலையில் உங்கள் இருவருக்குள்ளும் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்த போகிறது. நீங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து கடந்த கால கசப்பான சம்பவங்களை மறந்து எதிர்கால வாழ்வை பற்றி மனம் திறந்து பேசுங்கள். ஒருவருடைய பலம் மற்றும் பலவீனங்களை மற்றொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவியே இருந்த ஈகோ முற்றிலும் அழிந்து ஒருவருக்கொருவர் தங்களின் மன குமுறல்களையும் ஆசைகளையும் பகிர்ந்து கொள்ளும் போது அங்கு காதல் மீண்டும் துளிர்விடும். இந்த பரஸ்பர புரிதல் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் மிகவும் இனிமையானதாக மாற்றும். குடும்ப ஒற்றுமைக்கு இதுவே அடித்தளமாக அமையும். இனியும் நாட்களில் கணவன் மனைவி இடையே சச்சரவுகள் இல்லாமல் மனம் திறந்து பேசி குடும்ப வாழ்க்கையில் நல்ல மலரும் போல் அனோன்யம் ஆகுவீர்கள். இனி வரும் நாட்களில் குழந்தையின் கல்வியில் முன்னேற்றம் வரும் நாட்கள். பெற்றோர்களுக்கு எப்போதும் இருக்கும் பெரிய கலவரை குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் கல்வி பற்றியதுதான். மிதுன ராசி நேயர்களே, இனி உங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உங்கள் குழந்தைகளின் 5ஆம் வீடு பலம் பெறுவதால் அவர்கள் கல்வியில் அசாதாரணமான ஆர்வத்தை காட்டுவார்கள். இதுவரை படிப்பில் கவனம் செலுத்தாமல் மந்தமாக இருந்த குழந்தைகள் கூட இனி சுறுசுறுப்பாக மாறி அதிக மதிப்பெண்களை பெற்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள். உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்ட கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ இடம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் பிள்ளைகளுக்கு சாதகமான முடிவுகள் வரும். கலை, விளையாட்டு மற்றும் பிற பாடங்களிலும் உங்கள் குழந்தைகள் சாதித்து பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று வந்து உங்கள் கைகளில் கொடுப்பார்கள். சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெரிய பெருமையும் கௌரவமும் தேடி வரும். இனிமேல் உங்கள் குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் தான் வரும். நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் அவர்களின் கல்வி மந்தமாக இருந்த குழந்தைகள் கூட இனிமேல் வரும் நாட்களில் நன்றாக படித்து எந்த பல்கலைக்கழகங்களிலோ அல்லது கல்லூரியிலோ படிக்கணும்னு நினைக்கிறார்களோ அதே கல்லூரியில் இடம் கிடைத்து அவர்கள் நன்றாக படிப்பார்கள். விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றும் பொழுது மிதுன ராசிக்கு அதிபதியான புதனுக்கு உகந்த தெய்வம் விக்கினங்களை தீர்க்கும் விநாயகர் பெருமான் ஆவார். உங்கள் ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் ஏதேனும் சிறிய தோஷங்களோ அல்லது காரிய தடைகளோ இருந்தால் அதற்கு மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரம் விநாயகர் வழிபாடுதான். நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் ஓம் கணபதியே நமக என்று மந்திரத்தை கூறி அருகம்புல் சாற்று விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் அந்த காரியத்தில் இமயமலை போன்ற தடைகள் வந்தாலும் அவை பனி போல உருகிவிடும். நீதிமன்ற வழக்குகள், அரசு வழி காரியங்கள் அல்லது இழுபறியாக இருந்த கடன் பிரச்சனைகள் போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்பட விநாயகரின் அருள் துணை நிற்கும். வாரந்தோறும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் தகர்த்து வெற்றிக்கான பாதைகளை மிக சுத்தமாக அமைத்து கொடுக்கும். நீங்கள் இனி வரும் நாட்களில் விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் தடைகள் எல்லாமே அகன்று இமயமலை போல் இந்த தடைகள் எல்லாமே பனி போல விலகி உங்களுக்கு சட்டென்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் கிடைக்கும். புதன்கிழமை தோறும் பலன் தரும் என்று சொல்லி புதிய சாஸ்திரத்தில் தானத்திற்கு மிக முக்கிய இடம் உண்டு. மிதுன ராசிக்கு புதன்கிழமை என்பது மிகவும் விசேஷமான நாளாகும். இந்த நாளில் நீங்கள் செய்யும் சிறிய தானம் கூட உங்களின் பல ஜென்ம பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை பல மடங்கு பெருக்கி தரும். புதன்கிழமைகளில் உங்கள் முடிந்த அளவு ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது, அதாவது புத்தகங்கள், பேனா, பென்சில் அல்லது கல்வி கட்டணம் போன்றவற்றை வழங்கலாம். அல்லது பசுமாட்டிற்கு பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்த அகத்திய கீரை தானமாக வழங்கலாம். பச்சை நிற ஆடைகளையோ அல்லது பச்சை பயிரையோ ஏழைகளுக்கு தானம் தருவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதன் தோஷங்களை முற்றிலும் நீக்கும். நீங்கள் செய்யும் இந்த தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஒரு கவசமாக நின்று உங்கள் வம்சத்தையே காக்கும். புண்ணிய கணக்காக மாறும் என்பதில் ஐயமே இல்லை. நீங்கள் புதன்கிழமை தோறும் தானம் பண்ணி வந்தால், சிறு தானம் கூட பண்ணி வந்தால் கூட உங்களுக்கு நன்ற புண்ணியம் தான் தரும். எப்படி என்றால், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, அதாவது புத்தகங்களோ நோட்டுகள் அல்லது பேனா, பென்சில் அந்த மாதிரி சிறு உதவிகள் செய்து வந்தாலும் உங்களின் புதன் தோஷங்கள் நீங்கி வரும். இவை அனைத்தும் நீ வரும் நாட்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் அவர்களின் கல்வி மந்தமாக இருந்த குழந்தைகள் கூட இனிமேல் வரும் நாட்களில் நன்றாக படித்து எந்த பல்கலைக்கழகங்களிலோ அல்லது கல்லூரியிலோ படிக்கணும்னு நினைக்கிறார்களோ அதே கல்லூரியில் இடம் கிடைத்து அவர்கள் நன்றாக படிப்பார்கள். விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றும் பொழுது மிதுன ராசிக்கு அதிபதியான புதனுக்கு உகந்த தெய்வம் விக்கினங்களை தீர்க்கும் விநாயகர் பெருமான் ஆவார்.
உங்கள் ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் ஏதேனும் சிறிய தோஷங்களோ அல்லது காரிய தடைகளோ இருந்தால் அதற்கு மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரம் விநாயகர் வழிபாடுதான். நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் ஓம் கணபதியே நமக என்று மந்திரத்தை கூறி அருகம்புல் சாற்று விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் அந்த காரியத்தில் இமயமலை போன்ற தடைகள் வந்தாலும் அவை பனி போல உருகிவிடும். நீதிமன்ற வழக்குகள், அரசு வழி காரியங்கள் அல்லது இழுபறியாக இருந்த கடன் பிரச்சனைகள் போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்பட விநாயகரின் அருள் துணை நிற்கும். வாரந்தோறும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் தகர்த்து வெற்றிக்கான பாதையை மிக சுத்தமாக அமைத்து கொடுக்கும். நீங்கள் இனி வரும் நாட்களில் விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் தடைகள் எல்லாமே அகன்று இமயமலை போல் இந்த தடைகள் எல்லாமே பனி போல விலகி உங்களுக்கு சட்டென்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் கிடைக்கும். புதன்கிழமை தோறும் பலன் தரும் என்று சொல்லி புதிய சாஸ்திரத்தில் தானத்திற்கு மிக முக்கிய இடம் உண்டு. மிதுன ராசிக்கு புதன்கிழமை என்பது மிகவும் விசேஷமான நாளாகும். இந்த நாளில் நீங்கள் செய்யும் சிறிய தானம் கூட உங்களின் பல ஜென்ம பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை பல மடங்கு பெருக்கி தரும். புதன்கிழமைகளில் உங்கள் முடிந்த அளவு ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது, அதாவது புத்தகங்கள், பேனா, பென்சில் அல்லது கல்வி கட்டணம் போன்றவற்றை வழங்கலாம். அல்லது பசுமாட்டிற்கு பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்த